மேற்கு வங்காளத்துல இருக்கிற குர்ஷியோங் மலைப்பகுதி, சுற்றிலும் அடர்ந்த காடு, எங்கும் பரவி இருக்கிற பனிமூட்டம், அப்புறம் காதை அடைக்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான மரண அமைதி. இருள் சூழ்ந்த இந்த மர்ம தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சும்மா ஒரு சாதாரணமான இடத்த பத்தி பார்க்க போறதில்ல. இது டாவ் ஹில், இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஆமானுஷ்யங்கள் நிறைஞ்ச ஒரு காடு. சொல்லப்போனா இது இருளின் ராஜ்யம். என் குரலை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, ஏன்னா நாம இந்த இருளுக்குள்ள ரொம்ப ஆழமா பயணிக்க போறோம். பொதுவா ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க நினைவுக்கு வர்றது என்ன? இதமான காத்து, அழகான மரங்கள், ஒரு அமைதியான லீவு, அதானே? ஆனா இவ்ளோ அழகான ஒரு மலைவாசஸ்தலம் மனித மனசையே உலுக்கி போடுற அளவுக்கு ஒரு இருண்ட ரகசியத்தை தனக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா என்ன நடக்கும்? டாவ் ஹில்ல அதுதான் நடக்குது. இது வெறும் டூரிஸ்ட்கான இடம்னு கிடையாதுங்க. பகல் வெளிச்சத்துல ரொம்ப அழகா தெரியுற இந்த இடம் தன் வேர்களுக்குள்ள சொல்ல முடியாத பல ரகசியங்களை ரொம்ப ஆழமா புதைச்சு வச்சிருக்கு. அந்த ரகசியங்கள் நம்ம மனித மூளையோட புரிதலுக்கே அப்பாற்பட்டவை. உண்மையை சொல்லணும்னா டாவ் ஹில் அப்படிங்கிறது ஒரு இரட்டை முகம் கொண்ட இடம். பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா வானுயர்ந்த தேவதாரு மரங்களும் இதமான வானிலையுமா இது ஒரு அமைதியான பூஞ்சோலை மாதிரி தான் இருக்கும். ஆனா சூரியன் மறைய தொடங்கினதும் இந்த இடத்தோட முழு தோற்றமுமே இப்படியே மாறிடும். அந்த அழகிய பள்ளத்தாக்குகள்லாம் கண்ணை மறைக்கிற அளவுக்கு ஒரு பனிமூட்டத்தால சூழப்படும். அந்த இதமான காத்து திடீர்னு ஒரு மரண அமைதியா மாறிடும். அமைதி ஒரு பேரச்சமா உருவெடுக்கும். மாலை மயங்குற அந்த நேரத்துல இந்த காடு தன்னோட உண்மையான பயங்கரமான முகத்தை காட்ட தொடங்குது. ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இருள் சூழ்ந்த அந்த பாதையில நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. சுத்தி எங்கும் வெண்ணிற பனிமூட்டம். சற்றும் எதிர்பாராத விதமா அந்த பனிமூட்டத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ உங்களை உற்று நோக்குற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்கு வருது. இது வெறும் கற்பனை இல்லைங்க. பகல் வெளிச்சத்துல இந்த காட்டுக்குள்ள போற பல சுற்றுலா பயணிகள் காட்டின் ஆழத்துக்கு போக போக ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறதா ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. அந்த உணர்வை நினைக்கும் போதே நம்ம ரத்தம் உறையும். பகுதி 1. மரணச்சாலை, அதாவது இருளின் வாசல். சரி, இந்த மரணச்சாலையோட பின்னணி தான் என்ன? இங்க பல நூற்றாண்டுகளா புதைஞ்சு கிடக்கிற ஒரு இருண்ட வரலாறு இருக்கு. இதெல்லாம் தலைமுறை தலைமுறையா சொல்லப்படுற சாதாரண கதைகள் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிலரோட சடலங்கள் மர்மமான முறையில கண்டெடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க விவரிக்க முடியாத சூழ்நிலைகள்ல இங்க இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவங்களுக்கான உண்மையான காரணம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மர்மங்கள் எல்லாமே இந்த பழமையான மரங்களோட வேர்கள்ல என்றென்றைக்குமா புதைக்கப்பட்டுடுச்சு. பகுதி 2. அமானுஷ்ய உருவம், கடந்த காலத்தின் ஒரு எச்சம். இந்த மரணச்சாலையில போற பலரும் ஒரு சிறுவனை கண்டதா சொல்றாங்க. ஆனா அவன் சாதாரண சிறுவன் கிடையாது. அவன் ரொம்ப மெதுவா, எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த இருட்டுல நகர்ந்து போறான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா பல தசாப்தங்களுக்கு முந்தைய ஒரு பழைய காலத்து விண்டேஜ் ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆனா இதுல எல்லாவற்றையும் விட ரொம்ப பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா? அவனோட உடல் அந்த கழுத்து பகுதியோட அப்படியே முடிவடைஞ்சிடும். ஆமாங்க, அந்த சிறுவனுக்கு தலை இல்ல. ஒரு தலையில்லாத சிறுவன் பனிமூட்டத்துக்கு நடுவுல தனியா நடந்து போறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கேட்டாலே அப்படியே ரத்தம் உறைஞ்சு போகுது இல்ல? பயமுறுத்துறது அவனோட தோற்றம் மட்டும் இல்ல, அந்த சூழல்ல கேட்கிற சத்தமும் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். டக் டக் டக். இது வெறும் சத்தம் கிடையாது. அந்த பாதையில தனியா போறவங்க தங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற காலடி ஓசைய ரொம்ப தெளிவா கேட்கறாங்க. நீங்க வேகமா நடந்தா அந்த ஓசையும் வேகமா கேட்கும். ஒருவேளை நீங்க நின்னா அதுவும் அப்படியே நிக்கும். ஆனா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அடர்ந்த பனிமூட்டமும் ஒரு மரண அமைதியை மட்டும்தான் அங்க மிஞ்சி இருக்கும். பகுதி 3. மரம் வெட்டுபவரின் கதை, அதாவது பயத்தின் மனச்சிதைவு. உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? உள்ளூரைச் சேர்ந்த ஒரு மரம் வெட்டுற தொழிலாளி எதேச்சையா அந்த தலையில்லாத சிறுவனை பாக்குறாரு. அந்த உருவம் இவரை நோக்கி திரும்பினதும் பயத்துல தான் உசுர காப்பாத்திக்க முழு பலத்தோட காட்டுக்குள்ள ஓடுறாரு. அப்படி அவர் ஓடும்போது அவருக்கு சரியா பின்னாடி அதே வேகத்துல ஏதோ ஒன்னு ஓடி வர காலடி ஓசைய மிக தெளிவா கேட்கிறாரு. இறுதியா ஒரு மிகப்பெரிய பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. ஆனா அங்க ஒருத்தரும் இல்ல. முற்றிலும் காலியான ஒரு நிசப்தமான காடு மட்டும்தான் அங்க விரிஞ்சு கிடக்கு. அவர் திரும்பி பார்த்தப்ப அந்த காடு வேணா காலியா இருந்திருக்கலாம். ஆனா அந்த பயம் அவரை விட்டு போகவே இல்லை. அவன் இன்னும் காட்டுக்குள்ளதான் இருக்கிறான். இந்த ஒரு வரியத்தான் அவ பித்து பிடிச்சவன் மாதிரி மாசக்கணக்கா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஒற்றை சம்பவம் அவரோட மனநிலையை முற்றிலுமா அழிச்சிடுச்சு. அந்த தலையில்லாத உருவம் அவரோட மூளைக்குள்ள ஒரு நிரந்தரமான வடுவ பதிஞ்சிடுச்சு. பகுதி 4. விக்டோரியா பள்ளி, எதிரொலிக்கும் மர்மம். இந்த இருண்ட சக்தி வெறும் திறந்த காடுகளுக்குள்ள மட்டுமே முடிஞ்சு போயிடல. குளிர்கால விடுமுறையில இந்த பள்ளி முற்றிலுமா மூடப்பட்டிருக்கும். உள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க.
ஆனா அந்த பூட்டப்பட்ட காலியான கட்டிடத்துக்குள்ள இருந்து காலடி ஓசைகள் மிக தெளிவா எதிரொலிக்கிறத பலரும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இருண்ட வகுப்பறைகள்லயும் நீண்ட கூடங்கள்லயும் ஏதோ சில அறியப்படாத நிழல்கள் நடமாடுறதையும் சிலர் நேர்லயே பார்த்திருக்காங்க. வெளியில காட்டுக்குள்ள இருக்கிற அதே இருண்ட சக்தி இந்த பள்ளியோட 4 சுவர்களுக்குள்ளேயும் அடைப்பட்டு கிடக்குன்னு தான் சொல்லணும். இதோட விளைவு என்ன தெரியுமா? சூரிய அஸ்தமனத்தால பிணைக்கைதியா ஆக்கப்பட்ட ஒரு நகரமா இது மாறிடுச்சு. உள்ளூர் மக்களோட வாழ்க்கை இந்த பயத்தோட தான் பின்னி பிணைஞ்சு கிடக்குது. இத்தனை வருஷங்கள் கடந்த பிறகும் கூட சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா அந்த பகுதி மக்கள் காட்டுக்கு பக்கத்துல போறத நினைச்சு பார்க்க கூட மாட்டாங்க. அந்த தலையில்லாத சிறுவன் இன்னும் அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை அவங்க வாழ்நாளையே முடக்கி வச்சிருக்கு. டவுஹில் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவங்களுக்கு ரத்தம் உறையும். இறுதியா நம்ம முன்னாடி ஒரு கேள்வி எழுகிறது. இந்த விவரிக்க முடியாத அனுபவங்கள், அந்த தலையில்லாத சிறுவன், காலியான பள்ளியில கேட்கிற ஓசைகள், இதெல்லாம் வெறும் செவிவழி கதைகளா? அல்லது நம்ம மனித மூளை உருவாக்குற ஒரு மனப்பிரமையா? இல்ல விஞ்ஞானத்தால இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியாத ஏதோ ஒரு பழமையான இருண்ட சக்தி டாவிலோட காடுகளை உண்மையிலேயே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா? மனித மனசோட பயத்துக்கும் அமானுஷ்ய உண்மைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோடு இந்த டாவில்ல முற்றிலுமா அழிஞ்சு போயிடுது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.